சென்னை ரிப்பன் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன், சென்னைக்கு உட்பட்ட 3 மக்களவை தொகுதிகளில் மொத்தம் 1433 ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும், தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். 3 வலயத்தில் பாதுகாப்பில் 1384 பேர், உள் வலயத்தில் நம்மளோட சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் ஒவ்வொரு நாளும் இவங்க டெய்லி அவர் போயிட்டுருக்காரு. நாங்களும் காவல்துறையிலையும் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக நிறைய கேமராஸ் வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து 922 கேமராஸும் 41 டெலிவிஷன்ஸும் உள்ளே போட்டிருக்கோம். சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் நார்த் சென்னையில் 280, தென் சென்னையில் 342, தெற்கு சென்னையில் 300, ஆக மொத்தம் 922 கேமராஸும் லோக்கலாக பார்க்கக்கூடிய டெலிவிஷன்ஸ் வந்து ஒரு 41, 13, 13, 15 வட, தென் மற்றும் மத்திய சென்னையில் அதை போட்டிருக்கோம். ஓவராலுங்க எல்லாமே திட்டமிடப்படி நடக்கிறது. இதற்கு அடுத்த கட்ட ரேண்டமைசேஷன் மறுபடியும் இந்த பணியாளர்களுக்கு எந்த கான்ஸ்டுவன்சி போகிறாங்க, வட, தென், இது அதுக்கப்புறம் எந்த அசம்பிளி போகிறாங்கங்கிறது வந்து 3ஆம் தேதி 8 மணி அளவில் இதற்கான பயிற்சி வந்து இந்த ரேண்டமைசேஷன் 8 மணி அளவில் பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள் 1ஆம் தேதி வர இருக்கிறார்கள். அதுலேயும் கூடுதலாக ஒரு பொதுவாளர்கள் 2 பொது பார்வையாளர்கள் ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு வராங்க. ஸோ 6 பேர் வருவாங்க. அவர்கள் முன்னிலையில் அது 8 மணி அளவில் 3ஆம் தேதி நடக்கும், திங்கட்கிழமை. கடைசி ரேண்டமைசேஷன் 5 மணி அளவில் அவங்க எந்த டேபிள், அதற்கான பயிற்சியும் 3ஆம் தேதி, 2ஆம் கட்ட பயிற்சி வந்து 3ஆம் தேதி இதே இடத்தில் எல்லாருக்கும் நடத்தும். கடைசி கட்ட ரேண்டமைசேஷனுங்கிறது எந்த டேபிளுக்கு அந்த பணியாளர் போகிறான்ங்கிறது வந்து 4ஆம் தேதி வெடிகாலையில் 5 மணிக்கு அந்த கவுண்டிங் சென்டரில் நட இருக்கிறதுன்னு சொல்லி அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் சொல்லி செஞ்சுட்ருக்கோம்.